வணக்கங்க. இன்னைக்கு சபரிமலை பயணம் பண்ண போகிறோங்க. என்னடா சாமியா சயின்ஸான்னு கேட்டால் சயின்ஸ் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிற ஆள் இப்போ சாமியை பற்றி பேசுகிறானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் யோசனை சரிதானுங்க. நம்ம சாமி ஏன் கும்பிடுறோம்? எல்லா விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுக்க முடியாது. யாராச்சும் கிட்ட சொல்லணும். அப்போ தான் ஒரு நிம்மதியும் தெளிவும் கிடைக்குங்க. அதுக்கு நம்ம பண்ணுற அட்டகாசங்களை எல்லாத்தையும் கேட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். அப்படி ஒரு ஆள் நம்ம செஞ்சாதான் உண்டுங்க. அப்படி நம்ம முன்னோர்கள் செஞ்சு செதுக்கி வச்ச ஆளுக தான் சாமிகள். நீங்கள் திட்டலாம், அடிக்கலாம், கொஞ்சலாம், கெஞ்சலாம், பகிர்ந்துக்கலாம், பாதுகாப்பும் கேட்கலாங்க. எனக்கும் அப்படி ஒரு ஆள் இருக்காங்க. அவன் தான் என் நண்பன் ஐயப்பன். ஏன் எல்லாரையும் போக விட மாட்டுறாங்க அப்படிங்கிறத வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ சபரிமலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போகாதவங்க, போகணும்னு நினைக்கிறவங்க, போக முடியாதவங்களுக்காக ஒரு பயணம் போக போகிறோங்க. வாங்க போகலாம். கோயம்புத்தூர்ல இருந்து சபரிமலைக்கு 300 கிலோமீட்டருங்க. NH 544 போகணும். காராக இருந்துச்சு அப்படின்னா 6-7 மணி நேரத்தில் நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாங்க. உங்களை நிலக்கல்லிலேயே நிறுத்திடுவாங்க. வண்டியை அங்கே பார்க்கிங்கில் போட்டுட்டு பஸ்ஸு தான் ஏறணுங்க. சாதாரண பஸ்னால் 50 ரூபா வாங்குறாங்க. ஏசி பஸ் அப்படின்னா 80 ரூபா வாங்குறாங்க. ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் பம்பை போயிடலாம். இப்போது பம்பை ரொம்பவே மாறிடுச்சுங்க. நிறைய கழிப்பறைகள் சுத்தமாகவும் இருக்குங்க. 2018 ஆகஸ்டில் பெஞ்ச மழை வெள்ளத்தில் முழுசும் சேதமடைஞ்ச நதிக்கரைகளை இன்னும் சீர் செஞ்சுட்டு தான் இருக்காங்கங்க. எப்பயுமே பம்பை நதி ஜில்லுன்னு தான் இருக்குங்க. நாங்கள் 4:30 மணிக்கு பம்பையில் இருந்தோம். காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு பம்பையில் குளிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இதுதான் தொடக்கங்க. ஒரு 50 படி ஏறி மேலே போனால் கணபதி கோவிலுங்க. பெரியவங்க குழந்தைகன்னு வேறுபாடு எதுவுமே இல்லாமல் எல்லாருமே வருவாங்க. இங்கே ஒரு எரி தேங்காய் உடைச்சிட்டு கணபதிக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அப்படியே கிளம்பணுங்க. இங்கே இருந்து நடந்தா பாஸ் செக் பண்ணுற இடம். அதை தாண்டினா நம்மளை பூங்காவனம் வரவேற்குமாங்க. முதல்ல நம்ம பார்க்கறது நீலிமலை ஆரம்பம். இங்க படிதான் இருக்குங்க, ஏறிடலாம். நம்ம போனப்ப மழைங்க. இயற்கை அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. கடைகளும் நிறைய இருக்குங்க. தாகத்தை காசு கொடுத்து தணிச்சுக்கலாம். இது முக்கியமான இந்த இடத்துல அவசியமான ஒரு இடங்க. கார்டியாலஜி சென்டர். மலை மேலே ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதால சில பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம், மயக்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வழி நெடுக்கவே நிறைய இடத்துல மருத்துவ மையங்கள் வச்சுருக்காங்க. இதோட நீலிமலை முடிஞ்சுதுங்க. கேரளாவுக்கே உரித்தான மூலிகை தண்ணீர். காசு கொடுக்காம சுட சுட தாகம் தீர்த்துக்கலாம். அடுத்தது கூடாரத்துக்குள்ளேயே நடக்கணும். இங்க படி இல்லைங்க, ஆனா சிமெண்ட் தர தான் போட்டிருப்பாங்க. ஆக்சிஜன் பார்லர் இங்கேயும் இருக்குங்க. இது அப்பாச்சி மேடு. பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? இது சரங்குத்திங்க. தடவையாக வர்றவங்களை கன்னிசாமின்னு சொல்லுவோம். கன்னிசாமிக எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு குச்சி வாங்கி இங்கே குத்தி வைப்பாங்க. இதை தாண்டினா சபரி பீடம். இங்கேயும் கூடாரத்துக்குள்ளே தான் நடக்கணுங்க. கொஞ்ச தூரம் போனால் ஒரு ஹோட்டல் வருங்க. நம்ம நண்பர்களை பார்க்கலாம்.
பக்கம் வந்துட்டோங்க. இன்னும் 700 மீட்டர் தான் இருக்கு. நிறைய ஈகோ ஃப்ரெண்ட்லி டாய்லெட்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. சில குரங்குகள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. இதோ வந்துட்டோம். இங்கே மேலே தெரியறது யானை பாதைன்னு சொல்லுவாங்க. நம்ம நடக்கிற பாதையில் யானைனால நடக்க முடியாதுங்க. அதனால் அதுக்கு ஒரு தனி பாதை. இந்த இறக்கம் இறங்கணும் அப்படின்னா கம்பிக்கு நடுவில் நடந்து லைனில் நிற்கணும். வலதுபுற படியில் ஏறி பார்த்தோம் அப்படின்னா தெரியறது நம்ம நண்பனோட வீடு. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 18 படியில் ஏறுறவங்களை பார்க்க முடியும். படிக்கு முன்னால் ஒரு எரிகாய் உடைச்சிட்டு படிக்கு கீழே தண்ணி வருங்க. அங்கே காலை கழுவிட்டு சரணம் கூப்பிட்டேவும் படியை தொட்டு கும்பிட்டுட்டே மேலே ஏறுவோங்க. ஏறி இடது பக்கம் இருக்கிற படி மேலே ஏறணும் அப்படின்னா அங்கே ஒரு லைன் நிற்குங்க. இது இனி ஒரு பக்கம் நெய் அபிஷேகத்துக்கு போகிறதுக்காக நிற்கிற லைனுங்க. இதுக்கு மேலே மொபைல் வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாதுங்க. அவ்வளவு நாள் விரதம் இருந்து நடந்து பல கோரிக்கைகளோடு வந்து அந்த ஒரு நிமிஷம் அவனை பார்க்குறப்போ கண்ணும் மனசும் ஐயப்பன் மட்டும்தான் நிறைஞ்சிருப்பாங்க. நம்ம கோரிக்கைகள் எதுவுமே நினப்பு இருக்காதுங்க. அவன் மேலே நெய் ஊற்றி அது வழியறப்போ நம்ம கண்ணுலையும் தண்ணி வழியோங்க. அது ஏன் அப்படின்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியலைங்க. பார்த்துட்டே வெளியே வந்தால் கன்னிமூல கணபதி இருப்பாங்க. இது சந்நிதியோட பின்பக்கம். கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாமுங்க. அங்கே முடிச்சுட்டு இப்படி கீழே இறங்கணும் அப்படின்னா நமக்கு தெரியறது பசுமக்குளங்க. அதுக்கு பக்கம்தான் 18 வருஷம் போனவங்க தென்னங்கன்னு வைப்பாங்க. இதோ இதுதான் நெய் அபிஷேக லைன். இருமுடி இல்லாமல் ஐயப்பனை மறுபடியும் இந்த வழியில் போய் பார்க்கலாங்க. எல்லாமே முடிச்சுட்டு பிரசாதம் வாங்குறதுக்கு மறுபடியும் லைனில் நிற்கணுங்க. ஏடிஎம் கார்டு வச்சு வாங்கணும் அப்படின்னா தனியாக ஒரு லைன், காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு தனியாக ஒரு லைன். எவ்வளோ டப்பா வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இனி இதே வழியில் இறங்கலாமுங்க. நாங்கள் போயிட்டு வர்ற வரைக்கும் மழை இல்லைங்க. பம்பை அடைஞ்சதுமே சரியான மழைங்க. நடுவில் சில படங்கள் சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கும். என்னோட ஃபோட்டோ எடுக்கிற திறமையை எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் காட்டின இடங்கள்ங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரிங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் சபரிமலையை ஓரளவு சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். முடிஞ்சப்ப போயிட்டு வாங்க. ஒரு மன நிம்மதியும் புத்துணர்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களோட எனக்கான நேரத்துக்கு நன்றி சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறது என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்.